ஃபைனலாக Yamaha பார்த்தீங்கன்னா XSR 155 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி அந்த நாள் வந்திருக்கு. அதனால் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த XSR மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக், ஒரு கிளாசிக்கான ஒரு ரெட்ரோ மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் பைக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 கலர் வேரியண்ட்டில் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் ரொம்ப காம்படிட்டிவாகவும் இருக்குது. சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த XSR மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் R15 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினில் சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்கு. அதனால இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 140+ தாராளமாக இந்த பைக்கில் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 4 கலர் வேரியண்ட்டுங்க, கிரீன், ரெட், அப்புறம் கிரே, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படிங்கிற 4 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியண்ட்டும் ஒரே கலர், எல்லா வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இதோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்ல் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலராக வந்து கொடுத்துருக்கிறது பார்க்கறது நல்லா இருக்கு. எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ்ல, அதாவது உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்டான அந்த ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு அந்த கார்டுமே வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதோட சேசஸ் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 140/70 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்கான கலர் அண்ட் யூனிக்கான பைக் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிவிக்குது. அதே சமயம் உங்களுக்கு கிளஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷன் பட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியாவில் இந்த மாடல் லான்ச் பண்ணது ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய ஃபைனல் தாட்டும் நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாடலை பற்றி நம்ம அப்கமிங் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாடல் பர்டிகுலராக லான்ச் பண்ணதுக்கு காரணம் ரொம்ப வருஷமாக இந்தியாவில் XSR மாடல் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குங்க. இதோட காம்படிட்டர் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இந்த மாதிரியான லுக்கில் பெருசாக எதுவும் இல்லை. பட் நீங்கள் ஒரு NS 160 இல்லாட்டி வந்து நீங்கள் மற்ற பைக்ஸ் நீங்கள் MT-15 எடுத்தீங்கன்னா கூட டிசைன் வைஸ் இந்த XSR 155 டாப் நாட்ச் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன், நீங்கள் Yamahaவோட R15 இருக்கட்டும் இல்லாட்டி MT-15 சேம் கான்ஃபிகரேஷன், இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்குது. டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கூட எல்லாமே சேம் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து இருக்குது. சீட்டோட ஹைட் 830 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்பவே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ பேத்தோல்ஸோ எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல. அண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேஷ் பிளேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்கில் தான் அண்டர் அந்த உங்களுக்கு வந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பேஷ் பிளேட் அப்படிங்கிறது. மற்றபடி சாரி கார்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆன பைக்கில் உங்களுக்கு வந்து FZல ரேவ் அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங்கில் வந்து பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது 1 by 1 வீடியோவில். பட் இந்த மாடல் XSR மாடல் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பிரைஸில் பெஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னா 155cc சேம் R15 இன்ஜினில் XSR அப்படிங்கிற இந்த மாடல் லான்ச் பண்ணதுக்கு மேபி நமக்கு வந்து வேறு ஏதாவது நியூ மாடல்ஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு 150cc தாங்க, சேம் இன்ஜின் தான். FZ 150 இருக்கட்டும் இல்லாட்டி MT-15 R15 இந்த 3 செக்மெண்ட்டுமே சேம் 150cc அப்படிங்கிறதுனால XSRம் உங்களுக்கு 150ல போட்டாங்க. XSRாவது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பைக்குமே உங்களுக்கு வந்து 155ல இருக்குது. எந்த 155 எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த பைக்கை. பட் என்னுடைய ஒப்பீனியன் வேறு ஏதாவது ஒரு நியூ மாடல் நல்லதாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் XSR லவர்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணி தான் இன்றைக்கும் இந்தியாவில் XSR லான்ச் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் நிறைய பைக்ஸோட வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.